கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு சிறு கூட்ட ஜனத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டு அந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்தார். மட்டுமல்ல, இந்த ஜனங்களை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அவருடைய தலையாய நோக்கமாகும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு நபர் நம்மை அழைத்தால் ஏதோ நல்லது செய்வார் என்றால் நாம் போவோம். ஆனால் தேவன் நம்மை அழைத்தது நல்லதுக்கு தான். ஆனால் மறு உலகத்தின் நன்மை தான் மிக முக்கியமானது. நம்முடைய அழைப்பில் மறு உலகத்தின் நன்மை மிக மிக முக்கியமானது. அது வேறு யாராலும் தரவும் முடியாது. அது நம்மை நித்தியமான கஷ்டத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். நாம் வாசித்த இந்த வசனம் மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இந்த மோசே சாதாரண குடும்பத்திலே பிறந்தாலும் பார்வோனின் குமாரத்தினாலே அரண்மனையிலே வளர்க்கப்பட்டார். அப்படியே அவர் ராஜ குடும்பத்திலே வளர்க்கப்பட்டு அவ்வளவு வசதிகளோடு அவ்வளவு செல்வாக்கோடு வளர்ந்த ஒரு மனுஷன். அவர் என்ன செய்கிறார் என்றால், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை இந்த உலகத்திலே அரண்மனையிலே எவ்வளவோ சந்தோஷங்கள், பாவ சந்தோஷங்கள், அதையெல்லாம் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. அப்படியானால் இது என்ன அர்த்தம்? தேவனுடைய ஜனங்கள் என்றால் துன்பப்படுகிறவர்கள் என்ற அர்த்தம்? ஆம், தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் துன்பம் உண்டு. தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே இந்த மோசே தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியமான்று எண்ணினார். ஹல்லேலூயா. அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இஸ்ரவேல் ஜனமாகிய தேவ ஜனத்தோடு துன்பத்தை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்தார், மறுமையின் ஆசீர்வாதங்கள் மேல் அவர் நோக்கமாயிருந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் 1 பேதுருவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. நாம் தேவனால் அழைக்கப்பட்டு விட்டோம், நமக்கு துன்பமில்லை, நீ எப்போதும் சந்தோஷம்தான் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு கஷ்டங்களும் வரும், நன்மைகளும் வரும். ஆனால் தேவனிடத்தில் சென்ற பிறகுதான் கஷ்டமே வராது, நித்திய சந்தோஷம். இந்த உலகத்தின் கஷ்டங்கள் கொஞ்ச நாள் தான், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கூட கொஞ்ச நாள் தான். ஆனால் நித்தியமான சந்தோஷத்தை நாம் விட்டு விடக்கூடாது, நித்தியமான துக்கத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது. அதை மோசே நன்கு அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தார். நாமும் கூட இன்றைக்கு கஷ்டப்படுவோமானால் சோர்ந்து போக வேண்டாம். அவைகள் நம்மை நித்திய மகிமைக்கு நம்மை தகுதியாக்குறவைகள், நித்திய சந்தோஷத்துக்கு நம்மை அழைத்து சொல்லுகிறவைகள். ஆகவே சந்தோஷமாயிருப்போம், தைரியமாயிருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த உலகத்தின் துன்பங்கள் கொஞ்ச நாள் என்றும் அது நிமித்தம் எங்களுக்கு நித்திய கன மகிமை உண்டாகும் என்று எங்களோடு பேசுனீங்க. நன்றியப்பா. பத்திரவங்களிலே பொறுமையாக இருக்க கிருபை தாருங்க, அவைகளை ஜெயிக்க கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.